ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரலி சாரி, ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்கல்ல பல்லாம் ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி, என்ன ஜங்குக்கா ஈவினிங் வரைக்கும் இதே பிளேஸில் நின்று என்னோடய கம்பெனியில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லை டயாங், சும்மாதான் டயாங், இது உன்னோட கம்பெனியா? இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கம்பெனி தான், என்கிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓ அப்படியா, அப்போ நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு எப்போ போகிறோம் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டால் ஸ்மைல் பண்ணபடி, நெக்ஸ்ட்டு கம்பெனி அதர் சிட்டியில் இருக்குது, அங்கே போகிறதுக்கு 1 டே ஆகுமே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்க கூட ஜேக்ஸில் கிஸ் பண்ணால், ஹே என்ன பண்ணுறீங்க, நம்ம கம்பெனிக்கு வெளியே நிற்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னால், நான் என்ன அதர் பர்சன்ட் கடை கிஸ் கொடுத்துட்ருக்கேன், நான் பயந்து சாகிறதுக்கு என் பிபிக்கு தானே கூப்பிட்டுருக்கேங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கிட்ட நாட்டியாக அப்ளை பண்ணிட்டு இருந்தா, டேட்டையாங்க போட்டுண்டா போடும், நிறைய ஒர்க்கு மேலே இருக்குது, மீட்டிங் வேறு இருக்குது, உனக்காக தான் எல்லா பர்சன்ஸுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சிஓ சார் எப்போ வருவாங்கன்ட்டு. வெயிட் பண்ண வைக்காமல் நேராக உள்ளே வரியா அப்படிங்கிற மாரி சிமினா இந்த மாதிரி வந்து பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ஷையான படி ஆக்ட் பண்ண பொசிஷன்லேயே, ஹயாங் இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பிளேஸில் நிறைய கார்டன் பிளேஸ் மாதிரி இருக்குதுல்ல, நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. நம்ம தான் அங்கே இருக்கணுங்கிறியா, நாங்கள் இருக்கட்டுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேக்கு வந்து ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு மனசு இல்லை, நீ எதுக்கும் ஏன் கூடயே வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக சிஓ ரூமுக்கே கூட்டு வந்துட்டாரு. சிஓ ரூமில் நின்றுக்கிட்டு அப்படியே என்ன மிரர் இருக்கும்ல, மிரர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, ஐயோ எவ்வளோ ஹைட்டுடா, இங்கேருந்து விழுந்தா கண்டிப்பாக பொழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மிரர்கிட்ட நின்று வீவை பாட்டு ரசிப்பாருன்னு பார்த்தா கீழே குனிஞ்சி பாட்டு எவ்வளோ ஹைட்டுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜிம்மினை நோட் பண்ணால், என்னடா என்ன இது புதுசாக பட்ட மாதிரி எல்லாத்தையும் பாட்டுட்ருக்கான், நமக்கிட்ட இது பழசு, அவனுக்கு இது புதுசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் அவங்க கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு விண்டோ பக்கத்தில் பாட்டாடி காணலன்னு இன்னொரு விண்டோ பக்கத்துலேயே வந்து நின்று பார்க்குறாரு. அந்த ரூம் முழுக்க ஃபுல்லாக மிரரால் தான் இருக்குது. ஆனால் பட் ஒவ்வொரு மிரரை மூவ் ஆன் பண்ணி பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தானாக நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறத நோட் பண்ணிவிட்டு இவன் கிட்ட பாட்டு இந்த மாதிரி சிரிக்கிறான்னு பார்த்தா, கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஜங்குக்கு ஷைல் ஆகுறாரு. ஷை ஆகி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகி சோஃபாவில் வந்து உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காந்தா அந்த மிரர்கிட்ட போய் என்னத்த பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட் ஆகி கரெக்டாக அவருமே இது வந்து கம்பெனிக்கு உள்ளுக்க உள்ள மிரர், அந்த மிரர் நோட் பண்ணால் கம்பெனியில் ஒர்க் பண்ண சொன்னால் 2 பர்சன்ஸ் ஓகே ஒரு கப்பல் வந்து கொஞ்சம் க்ளோஸாக கிஸ் பண்ண பொசிஷன்லேயே இருக்கிறாங்களா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம ஜங்குக்கு ஷையாக இருப்பார். ஒவ்வொரு மிரர்லேயே பார்த்துட்டு வந்து கடைசியில் இந்த மூமெண்ட்டை பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி பார்த்த மூமெண்ட்டுக்கு ஷைலேயே வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அப்படியே அந்த சிஓ ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி, ஏன் உங்கள் 2 பேருக்கு ரொமான்ஸ் பண்ண வர பிளேஸே கிடைக்கலையா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகி, இந்த மிரர் எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணபடி, இல்லை பாஸ் ஃபைலில் டாக் கொடுக்க ஒன்றுங்கிற மாரி பேசிட்டு 2 பேரும் கரெக்டாக அங்கே 2 ரன் பண்ண வீட்டிலே போனால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, எதுக்காக அங்கே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாரி கேட்கும். ஒர்க் பண்ணுற டைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நீ வேற அந்த பாட்டு ரசிக்கிறியா செய்யாகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது என்ன நீங்கள் பண்ணால் மட்டும் அது ரொமான்ஸு, மற்ற பர்சன்ஸ் பண்ணால் மட்டும் ஒர்க் டைட்டில் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திரும்ப ஒரு மாதிரி ஷையானபடி அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி சீலிங்கை பார்த்தபடி படுத்துருக்காரு. இந்த மாதிரி பட்டுருந்தா ஜங்குக்கு பண்ணுறதெல்லாம் பிபி பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அவருக்கு போர் அடிக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு அவருக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே கரெக்டாக நம்ம வந்து மீட்டிங் ரூமுக்கே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்குது. நிறைய எம்ப்ளாயிஸ் நிறைய பர்சன்ஸ் இருக்கிறாங்க. டேயோட சீட்டு சிஓ சீட் இருக்கும்ல, அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு உட்கார வைக்கவும், ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பட்டன்ட்டு அத்தனை பர்சன்ஸ் பாட்டு நர்வஸ் ஆனால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்சன்ட் தான் நம்ம பாஸ் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிட்டு வந்துருக்காரு. எவ்வளோ ரிச்சான பர்சண்டாக இருந்தும்
புவர் பர்சன்ட்டாக ஒரு வில்லேஜில் இருக்கிற பர்சன்ட்டை போய் மேரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வில்லேஜ் பர்சன்ஸோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறது டேக்கும் கேட்குது, ஜங்குக்கும் கேட்குது, ஜிமினாவுக்கும் கேட்குது. இருந்தாலும் 3 பர்சன்ஸும் எதுவுமே கேட்காதபடி டே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஜிமினா எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜங்குக்குனா இந்த வேடை கேட்க கேட்க ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹேட் ஆகுது. வில்லேஜ் பர்சன் பூர் பர்சன்ட் அவனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதோ. ஆனால் பாட்டியா கிம் குரூப் ஆஃப் கம்பெனி நம்பர் 1 கம்பெனி சிஓ சீட்டில் எவ்வளோ நார்மலாக உட்காண்ட்ருக்கான். அந்த பிளேஸ்லாம் நம்மளால் உட்கார முடியுமா? என்னத்தை பண்ணி எப்படி மயக்கினாரோ நம்ம பாஸ்ங்கிற மாரி எக்கச்சக்கமாக ஜங்குக்க வச்சு பேசுகிறத கேட்டு டேக்கும் ரொம்ப கோவம் வருது. பட் இருந்தாலும் அவர் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசுறதுக்காக லேப்டாப்பில் அதை அரேஞ்ச் தான் பண்ணிகிட்ருப்பாரு. இவங்க எல்லோரும் பேசுகிறத கேட்க கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்கி டக்குன்னு சிஓ சீட்லேருந்து எழுதிக்கிட்டான். அப்படியே கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு, எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கவும் அது 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 ஹஸ்பண்ட் கேண்டீன் கீழே இருக்குன்னீங்களா, எனக்கு தாகமாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ரூமில் தான் இருக்குது, ஜூஸும் அங்கே தான் இருக்குது. நீ எதுக்கு கேண்டீனுக்கு போகணும்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா? எனக்கு இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸோட ஃபேஸை பார்த்துட்ருக்க சொல்ல இரிட்டேட்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கு நோட் பண்ணால் பாட்டி அவனுக்கு திமிரா நம்மளை பார்க்க சொல்ல அவனுக்கு இரிட்டேட்டிங் ஆகிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெறும் ஜங்குக்கு நோட் பண்ணவும் ஸ்மைல் பண்ணபடி இரிட்டேட்டிங் ஆகிட்டான். ஆமாம், ஒருத்தர் ஃபேஸ் கூட பார்க்குற மாதிரி இல்லை, ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்கள பார்க்க சொல்ல டென்ஷன் ஆகுது. இவங்க ஃபேஸே பார்த்துட்டுருந்தா நான் அப்புறம் டென்ஷன் ஆகி கோவப்பட்டுருவேன். கோவத்தில் உங்கள் மீட்டிங்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறப்பப்பட்டு அதான் நான் சமட்டு பையனாக வெளியே போகிறேங்கிற மாதிரி கிட்டே க்யூட்டாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். எங்கே ஜோங்குக்கு அப்செட் ஆகி டென்ஷன் ஆயிடுவானோங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தவர். சரி கேண்டீன் கீழே தான் இருக்குது, இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போ, லெஃப்ட் சைடு திரும்பணுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி டேயை விட்டு அப்படி போனோம். ஜங்கு கூட ஹிப்பை கிரிப்பை பிடிக்குமோ, ஏன் நீங்களும் கேண்டீனுக்கு வரப்போ போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்கள், நான் இதாக இருந்தாலும் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கூட ஜீக்ஸில் பிக்கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷே ஆகி போட்டாயா அங்கே அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணபடி அந்த சிஓ ரூமை விட்டு அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே போனோம். ஸ்மைல் பண்ணபடியே அங்கே இருக்கிற பசன்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு கண்ணை மெடிக்க திட்ட ஆரம்பிச்சிருவார். ஜங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டே ஏண்டா நீங்கள்லாம் மேரேஜ் பண்ணுறது என்ன மாதிரிடா மேரேஜ் பண்ணீங்க, உங்கள் மேரேஜ் லைஃப்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் என்ன பேரண்ட்ஸோட பர்மிஷனில் மேரேஜ் பண்ணிங்களா, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து நின்றுட்டுருக்கீங்களா, என் ஒய்ஃபு செடியூஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டானா, போர் பர்சன்ஸோட பிளேஸில் இருக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் ஏன்டா திங்க் பண்ணுறீங்க, அப்படி திங்க் பண்ணுறது தான் உங்கள் அவ்வளோ வெறியும் நான் வேலையை விட்டு தான் முதல்ல தூக்கணும். நீங்கள்லாம் எந்த பிளேஸில் என்னை விட ஹை பிளேஸில் மூவ் பண்ணியிருக்கீங்க, ரிச்சின்னு பேசுகிற அளவுக்கு வேலையை விட்டு தூக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நடு ரோட்டில் தான் அவ்வளோ பேர் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது கேட்டு டக்குன்னு அத்தனை பசங்க அப்படி எழுந்துன்னு சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் தேவையில்லாமல் ஒர்க்கில் இருந்து ஃபயர்லாம் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார், இனி இந்த மாதிரிலாம் நாங்கள் எப்போ திங்க் கூட பண்ண மாட்டோம் சார் ப்ளீஸ் சார்ங்கிற மாதிரி இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ஜிமினாடா சரி விட்டுறா, ஜங்குக்கே இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக எடுக்காமல் அவன் பேபி மாதிரி ப்ளே பண்ணபடிங்கிறண்டு போயிட்டான், விடு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாரி சொல்லுவோம். மீட்டிங் அப்படியே நம்மகிட்டே ரன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் பையிட்டுலேயே நம்ம வேறு சும்மா இந்த மாதிரி பேசி ஒர்க்கு போகிற அளவுக்கு வேலை பார்த்துட்டோனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துருந்தான். ஜங்கு கேண்டீனில் அப்படியே மில்க் ஷேக் அவருக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டே விண்டோ சைடை பட்டபடி தான், இப்போ கூட விண்டோ சைடை பட்டபடி தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அங்கே ஒரு ட்ரீயில் குட்டியாக க்யூட்டாக ஒரு கேட் லைட்டாக அதோட லெக்கில் அடிபட்டிருக்குது. அதெல்லாம் நார்மலாக அந்த ட்ரீக்கு மேலே இருந்து கீழே வர முடியல, அது கீழே வர்றதுக்கு பயப்படுது. ரொம்ப குட்டி கேட்டால் அதெல்லாம் டக்குன்னு ஜம்ப் பண்ணவும் அது பயப்படுது. இந்த மாதிரி அது பயத்தில் கத்தின பொசிஷன்லேயே கீழே இறங்கிடுக்கு ட்ரை பண்ணுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அச்சோ மியா குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கேண்டீனை விட்டு வெளியே வந்து கரெக்டாக அந்த ட்ரீக்கு கீழே தான் வந்து நிற்கிறாரு. ஹே புஷி கேட், நீ எதுக்காக்க மேலே போன அப்படிங்கிற மாதிரி இவர் மியா அந்த கேட்டுக்கிட்ட அந்த பூனைக்குட்டிக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா அந்த
பூனைக்குட்டி பயத்தில் இருக்கிற மொமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கை பாட்டி மியாவ் மியாவுங்கிற மாதிரி கத்துது. இதை மாதிரி கட்டுனா நீ எதுக்கும் பயப்படாத. நீ என்ன நினச்ச என்ன வில்லேஜில் எத்தனை ட்ரீக்கு மேலே நான் ஏறி இருக்கேன் தெரியுமா? எத்தனை ட்ரீக்கு மேலே ஏறி எத்தனை பழங்களை பறிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு கால் தூசி. இப்போ பாரு நான் உங்ககிட்டே வரேங்கிற மாதிரி டக்குன்னு அந்த மரட்டு மேலே ஏறுவாரா. இந்த மாதிரி ஏறுனா நம்ம தான் மீட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜங்குக்கு தேடி கேன்டீனுக்கு தான் வந்துருப்பாரு. கேன்டீனில் வந்து பார்த்தா ஜங்கு குடித்தா அந்த மில்க் ஷேக் கிளாஸ் அப்படியே இருக்குது. பட் அங்கே ஜங்குக்கு இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பசங்களை நோட் பண்ணிவிட்டு என்னோடய ஒய்ஃப் அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் வெளியே போனாருங்கிற மாதிரி அந்த கேன்டீனுக்கு பேக் சைட் டோர் உண்டு. அந்த டோரை பாயிண்ட் பண்ணவும் எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ட்ரீக்கு மேலே நிற்கிறாரு. அந்த கேட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஷாக்கானா அங்கே இருக்கிற கொஞ்சம் எம்ப்ளாயிஸுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்கானோ. அதே பிளேஸ் கிளீன்றாகிற கிம்முமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிர பாட்டியா எப்படி அந்த ட்ரீக்கு மேலே ஏறி நிற்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக நோட் பண்ணால் நீ எதுக்கும் பயப்படாத புஷி கேட், நான் உன்னை பத்திரமா கீழே கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஓகேயா, நீ என்னை கிரிப்பாக பிடிச்சிக்கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது ஏற்கனவே பயத்தில் இருக்கிறது. ஜங்குக்கு பாட்ட பயத்தில் அதோட நைல்ஸ்லாம் இருக்கும்ல அதை வச்சு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பயத்தில் லைட்டாக அட்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம். அவர் ட்ரீக்கு மேலே கிளையில நின்றவர் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கிளைக்கு மேலே இருந்து வில்றத பாட்டு ஷாக்காகி ட்ரீக்கு பக்கத்தில் வந்த வேகத்துலேயே நம்ம ஜங்குக்கோட ஹெட்டில் அடிபட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜங்குக்கா ஹக் பண்ணப்படி ஜங்கு கீழே விளாட்ற ஜங்குக்கா கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா அச்சோ புசை கேட்டு நீ என்ன பண்ணிட்டேன் இந்த பற்றி பண்ணிட்டே நான் பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டேனுங்கிற மாதிரி ட்ரீக்கு மேலேருந்து விழுறவர் அப்போ கூட அந்த கேட் வந்து அட்டாக் பண்ணுது நைல்ஸை வச்சு அட்டாக் பண்ண பொசிஷனில் இருந்தாலும் கேட்டை கீழே விடாத அளவுக்கும் கேட்டுக்கு அடிப்படாத அளவுக்கும் ஜங்குக்கு அவரோட ஷேட்டை வச்சு வேற கவர் பண்ணி பிடிச்சிருக்காரு. இந்த மாரி பிடிச்ச பொசிஷன்லேயே விழுந்தா சேஃப் லேண்ட் நமக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் ஜிமினாடா டே ஆங்கா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்துன்னா அச்சோ ஏன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் எப்படிடா சேஃப் லேண்ட் ஆனோங்கிற மாதிரி அப்படியே எழுந்து திரும்பி பார்த்தா ஜங்குக்கு சேஃப் லேண்ட் ஆனது மேலே தான். அந்த மொமெண்ட்டுக்கு அச்சோ ஹஸ்பண்ட் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு பட்டு முறைச்ச பொசிஷன்லையே எழுந்து நின்னா உனக்கு என்ன திமிரு ஜங்குக், என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி ட்ரீ மேலே ஏறி நிற்கிறதுங்கிற மாதிரி கோவத்தில் திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா பாவம் மியா குட்டி பைட்டில் இருந்துச்சு, நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன், நீங்கள் எதுக்காக எனக்கு பின்னாடி வந்தீங்க, அதனால தானே உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, எனக்கு அடிபட்டுட்டு போட்டு நீங்கள் ஃப்ரீ பண்ணி நிற்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா நம்ம டென்ஷன் ஆகி ஸ்லாப் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட்ஸை கொண்டு வருவார். அந்த மாதிரி கொண்டு வந்தா கிம்மி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரசிப்பான். பட் ஜிமினா டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்குமே பயத்தில் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஸ்லாப் பண்ண வரதை பார்த்து பயண்டா அடிக்க வந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜங்கு கூட ஃபேஸ் அப்படியே கப்பனபடி வேற எங்கேயும் அடிப்படலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் போ நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹேக் பண்ணோம் இப்போனா நம்ம லைட்டாக ஹேண்ட்ஸ் கிட்ட பெயின் ஆகுது. லைட்டாக பெயின் ஆகுது, என்ன பெயின் ஆகுதா, நீங்கள் எனக்கு கிரிப்பாக பிடிச்சிங்களா, ஏதோ ஹேண்ட்ஸில் தான் அடிபட்டுருச்சு புழுக்கு, வாங்க நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேட்டையும் டேயையும் கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட வராரு. இந்த மாதிரி டாக்டர்கிட்ட வந்தா டேக்கு அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்தோம் நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டில் விழுந்ததில் ஹேண்ட்ஸில் பட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஹேண்ட்ஸ் வந்து வீங்கியிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் இந்த மாதிரி வீக் இருக்கும், பெயின் இருக்கும், உங்களால் அந்த ஹேண்ட்ஸ் வச்சு ரொம்ப ஒர்க் பண்ண முடியாது. 1 வீக் மட்டும் இந்த ஆயில்மெண்ட் இந்த மெடிசனை போட்டுக்கோங்க, குயிக்காக சரியாகிருங்கிற மாதிரி நம்ம டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா நர்ஸுக்கிட்ட நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்துக்கிட்டு நர்ஸ் ப்ளீஸ் இந்த கேட்டு ரொம்ப பாவம் பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் மாதிரியே இந்த கேட்டுக்கும் அடிபட்டுருக்குது, அவருக்கு எவ்வளோ அழகாக பாட்டு கட்டு போட்டு விட்டீங்க, என்னோடய பேபி பார்த்தீங்களா புசி கட்டும் பாவம், நீங்கள் அதுக்கும் கட்டு போட்டு விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நர்ஸுக்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி பேசினோம்.
இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி இருந்தா அந்த நர்ஸுக்குமே வேற வழி தெரியாமல் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேனுங்கிற மாரி அந்த பூனைக்குட்டிக்கு வேற கட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கட்டை போட்டு முடிச்சதோடய அந்த கேட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி, "பாத்தியா உனக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஹஸ்பண்ட். முதல்ல ஹஸ்பண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக டேக்கிட்டே கொண்டு வந்து டேயோட டைஸில் வைக்கவும் டேக்கு டென்ஷன் ஆகுது. டேக்கு இந்த மாதிரி கேட்டை கொண்டு வந்து டைஸில் வைக்கிறத பார்த்துட்டு டென்ஷன்லேயே ஜங்குக்கு பாட்டு மறைச்சான். டேக்கு முன்னாடி நீல் டவுன் போட்ட பொசிஷனில் டேவோட டைஸில் இருக்க கேட்டோட ஃபேஸ் மில்க்கு பிக்கிஸ் பண்ணபடி கேட்டுக்கிட்ட இவர் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. ஜங்குக் பண்ணுற மூமெண்ட் டென்ஷனும் கோவத்தையும் கொண்டு வந்தாலும் ஒரு மாதிரி க்யூட்டாக ப்ளே பண்ணபடி ஜங்குக்கு வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிறத டேயை நோட் பண்ணிவிட்டு, சரி வில்லேஜுக்குள்ளே ஒரு ஃப்ரீடமாக அவனுக்கு தோணாத பண்ணிட்டு இருந்தவன் இப்போ இங்கே கொண்டு வந்து நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிற மாதிரி லாக் பண்ணி வச்ச பொசிஷனில் அவனுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி ஹாப்பினஸ்ஸை அவன் அப்பப்போ ஃபீல் பண்ணுறான். அதை ஏன் பிரேக் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜொங்க கூட ஹேர் அப்படியே சாஃப்டாக நம்ம டேறப்பன்னா டேயாங் கேட்டுக்கு கூட கட்டு போட்டாச்சு. நம்ம 3 பர்சன்ஸும் ஹவுஸுக்கு போகலாமா? நான் கேட்டுக்கு நேம் வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அடா இட புஷி கேட்டுங்கிறல்ல அடே வை, அந்த நேம் ஓகேயா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, பேட்டியா புஷிங்கிற மாதிரி உன்னோட நேமை வச்சுக்கலாமா புஷி கேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேட்டுக்கிட்ட ப்ளே பண்ணபடி போகிறத நம்மகிட்டே நோட் பண்ணபடி நம்ம ஜிமினா நோட் பண்ணா, என்னடா கேட்டு வந்துட்டு ஏங்கா உன் மேலே இருக்க லவ் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் குறையாது. என் மேலே இன்னும் ஜொங்குக்கு அதிகமான லவ் தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. என்ன சிங்கிளாக இருக்கிற பிளேஸில் ஜொங்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு கேட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணப்படி, சரி ஓகே நீ ஜங்குக்கு கொண்டு ஹவுஸில் விட்டுரு, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குல்ல, நான் அந்த ஒர்க்குக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து கிளம்ப வரேன். அந்த மாதிரி கிளம்புனோம். சிமினா கரெக்டாக நாம் ஜங்குக்கு கொண்டு வந்து ஹவுஸில் விட்டோம். கரெக்டாக இந்த மூமெண்ட் டேக்கு ஹேண்ட்ஸில் அடிபட்டுருச்சுங்கிற மூமெண்ட் அங்கேருந்து கிம்மு நம்ம டேயோட மாம்கிட்ட சொல்லியாச்சு. ஹவுஸில் இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிடும். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கம்படி அந்த கேட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி பிபி மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு வரதை கிம்மு நோட் பண்ணிவிட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, என்னமோ பிரெயின் இல்லாத பசங்க மாதிரி நடந்துக்கிற, ஏன் அந்த கேட்டை உனக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டனா, என் சன்னை விட உனக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டனா, இந்த கேட்டுக்காண்டி என் சன்னை கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த பிளேஸில் என் டேக்கு ஹெட்லேயோ வேற எங்கேயாவது பயங்கரமாக அடிபட்டு அவன் டெட்டாக இருந்தால் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்ட மணிக்கு உள்ள என்றாக்க சொல்லி நம்ம ஜொங்குக்கா பயங்கரமாக தீக்குறாங்க. உனக்கு பிரெயின் கிடையாது, உனக்கு நாலேஜ் கிடையாது, வில்லேஜ் பர்சன்ட்டுக்கு எப்படி இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருந்திருந்தா நீ எப்படிடா ஏன் சன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கோவத்தையும் ஒரே செகண்டில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு மேலே கொட்டி தீத்துருவார். ரொம்பவே ஹேட்டான வேர்ட்லேயே பேசிடுவார். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த கேட்டை கிரிப்பை பிடிச்சபடியே டீரேஸ்லேயே கிம்மை நோட் பண்ணபடி இருந்தான். கரெக்டாக ஜொங்குக்கிட்ட இருந்து டேட்டேருந்து ஜொங்குக்கு கால் வருமா, இந்த மாதிரி கால் ரிங் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே டீரை அவாய்ட் பண்ணபடி மொபைலில் நோட் பண்ணால் இவ்வளோ நேரம் எவ்வளோக்குள்ள திட்டிருப்பாரு. கால் பண்ணதை நோட் பண்ணிவிட்டு, ஒழுங்க மாதிரியே ரூமில் போய் ஒழுங்காயிருடா, இதுக்கப்புறம் கம்பெனிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிற மாதிரி அவன் கூடையே போய் என் சன்னுக்கு என்னோட ப்ராப்ளத்தை கொடுக்க நினச்சேன், ஒன்றை நான் கீழ் பண்ணிடுவேங்கிற மாதிரி கரெக்டான பொசிஷன்லேயே ரூமுக்கு அனுப்பினேன். ஜொங்கு கம்படியே ரன் பண்ண வீட்டுலேயே நேராக ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்துட்டு பெட்டில் உட்காந்தபடியே 3 டைம்ஸ் கால் பண்ணிட்டாரு. இப்போ 4th டைம் மறுபடியும் கால் வருது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கம்படி டேரெல்லாம் வெயிட் பண்ண பொசிஷன்லேயே அந்த காலை பிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக் பண்ணோம். அப்போ பேபி மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த ஜொங்கு கூட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜொங்கு கூட ஃபேஸ் ரியாக்ஷனும் கண்டுபிடிக்க தெரியாதாலாம் நம்ம அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, என்ன அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி சேடான மாதிரி இருக்குது, புசி கேட்டு தப்பிச்சு ஓடிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லை, அது பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி பெட்டை காட்டுறாரு. பெட்டில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் எப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு வருவீங்க? அது ஜங்குக்கா, ஒரு 2 days ஆகும், நான் அதர் சிட்டிக்கு போகணும். ஓகேயா, 2 daysல நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன்.
நீ கேர்ஃபுல்லாக ஹவுஸில் இரு, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் பண்ணாத. அப்படி ஒரு வேளை என் பேரண்ட்ஸ் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்கிட்ட உடனே சொல்லிடு அப்படிங்கிற மாரி இப்படி சொல்கிறத கேட்டு, இல்லை யாருமே என்கிட்ட ப்ராப்ளமே பண்ணல, என்ன ரொம்ப சேஃபாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, எங்கள் பாரு ஜங்குக்கா, நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. உன்னை ப்ரொடெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிள். அதை நான் கரெக்டாக பண்ணணும். 2 days நான் அட்ரஸ் சிட்டிக்கு போகணும். ஓகே, ஒர்க்கை முடிச்சுட்டு 2 days கழிச்சு குயிக்காக நான் உன்னை தேடி வந்துடுவேன். ஓகேயா? அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். அப்புறம் நீ எப்போதுமே நான் கால் பண்ண அடுத்த சென்டே பிக் பண்ணிடணும். ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் ஜங்குக்குமே டேட்டை பேசிவிட்டு அந்த காலை கட் பண்ணால் இந்த பிளேஸில் அதர் சிட்டிக்கு போகிற மூமெண்ட்டு கிம்முக்கு தெரிய வந்து லாரா கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராக்குறான். இந்த மாதிரி லாரா என்ட்ரானா எங்கே அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி லாரா கேட்கவும், அவன் டேயோட ரூமில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லாராக்கிட்ட சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு லாரா நேராக டேயோட ரூமுக்கு தான் வரா. இந்த மாதிரி வேண்டாம், டேயோட மாமிட்ட மொத்தம் மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிம்மு வேற எங்கே இருக்காரா, டக்குன்னு போய் ஃபைட் பண்ண முடியாதா, அந்த மொமெண்ட்டுக்கு போகிற லாராவை நோட் பண்ணபடி இருந்தால் லாரா கரெக்டாக டேயோட ரூமுக்குள்ளே என்ட்ரானா ஜங்குக் அப்படியே டேயோட லேப்டாப்பை ஆன்சரை வச்சபடி டே சொல்லி கொடுத்துருப்பார்ல, அதை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறாரு. அப்போ தானே லேப்டாப்பில் ஒர்க் பண்ண முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு லேப்டாப் எடுத்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒரு ஃபைலை எப்படி ரெடி பண்ணணும், இப்படி தான் பண்ணணுமா அப்படி தான் பண்ணணுமாங்கிற மாதிரி டே சொல்லி கொடுத்தத அவர் அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் லாரா கரெக்டாக உள்ளே என்ட்ராகி ஜங்குக்கிட்ட நோட் பண்ணுறா. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க போர் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணபடி, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இந்த ஹவுஸோட ஓனர் தான். ஓனரா? என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனா, என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா, டேங்கோட ஒய்ஃப்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே வந்து சொல்லவும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் டேங்கோட ஒய்ஃப், என்னோட நேம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், அந்த மேரேஜெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உன்னை இந்த பிளேஸ்லேருந்து வெளியே அனுப்ப தான்டா இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பர்சன்ட்டை நீ மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு என்ன திமிருடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நெக்க வந்து இருக்கிற மூமெண்ட்டை டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு டேயோட மாம் வந்து அப்படியே இந்த ரூம்குள்ளே என்ட்ராகி லாரா பனிஷ் பண்ணிகிட்டு இருக்கால, அதை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் கிம்மு கரெக்டாக என்ட்ராகி டேயோட மாமோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கவும், நீங்கள் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களே ஏற்கனவே அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் எதுக்காக லாரா இந்த பிளேஸ்க்கு வச்சிங்க, எனக்கு நல்லா தெரியும், டே இந்த பிளேஸ்லேருந்து 2 days அதர் பிளேஸுக்கு அனுப்புனது நீங்கள் தான், ஒர்க் இருக்குன்னு சொல்லி அவனை இந்த பிளேஸ்லேருந்து அனுப்பி 2 daysக்குள்ளே ஜங்குக்கு என்ன பண்ண திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி, ஜங்குக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி அவனை இங்கேருந்து அனுப்பிடுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா அவன் மவுத் இப்படி தான் வல்லன்னு அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும். இந்த 2 daysமே நீ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி டேயோட மாமியை கொண்டு ரூமுக்குள்ளே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எடுத்ததை பார்த்துட்டு டேயோட மாம் ரொம்ப ஷாக் ஆகி, நான் என்ன பண்ணேன், இவனுக்கு எதையாவது ஒன்று பண்ணி இந்த ஹவுஸை விட்டு வெளியே போக வச்சலான்னு எவ்வளவோ ஒர்க் பண்ணேன், திரும்ப திரும்ப உள்ளே வந்து இவனோட லைஃப்பில் ப்ராப்ளம் ஆக்கிக்கிறானே, அந்த லாரா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, என்ன வேற ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே டேயோட மாம் இந்த மாதிரி ரூமுக்குள்ளே இருந்தபடியே திங்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஓல்டு மேடுமே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா, ஜங்கு கூட நெக்க இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு டேயோட லேப்டாப் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து பார்க்குறான். இது டேயோட லேப்டாப், அவன் லேப்டாப்பை வச்சு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டுட்டுனா, அது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது, உனக்கு கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ என் டேக்கிட்டேருந்து எதெல்லாம் வாங்கினியோ அது எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு தான் கொடுத்துருக்காரு, இந்த இந்த ரூம் என்னது தான், இந்த பெட்டு என்னது தான், அவர் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த லேப்டாப் அவரோட லேப்டாப்பாகவே இருந்தாலும் இப்போ அது ஏன் லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி எனக்காக அதை கொடுத்துருக்காரு, அந்த லேப்டாப்பை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த லேப்டாப்பையும் லாரா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா, நம்ம வந்து கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோம், அதை வந்து எப்படி ரெடி பண்ணணுங்கிறத ஜங்குக்குமே கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டடிலாம் முடிச்சிருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி தான் ரெடி பண்ணணும் நீ கற்றுக்கோங்கிற மாதிரி சும்மா சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. இவர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து டென்ஷன் ஆகி வில்லேஜில் இருக்கிற பர்சன்ட்டுக்கு கம்பெனி மீட்டிங்ஸ் சம்மந்தமாலாம் ஃபைல் ரெடி பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குடா.
ஸ்கூல் தானடா படிச்சிருக்கேன் அவன், இந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த லேப்டாப்பே போட்டு உடைக்கிறத போட்டுட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, அது என் டேயோட லேப்டாப், அவர் எனக்கு ஆசையை கூட்டாரு, அவரோட லேப்டாப்னு சொன்னார், அவர் சேஃபாக வச்சுருந்தேன்னு சொன்னார், எனக்காக உடச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லாராவையே ஸ்லாப் பண்ணிடுவார் இந்த மாதிரி பண்ணோம். இதை பற்றி கிம்மு ஷாக் ஆனா லாரா டென்ஷன் ஆகி என்னையாடா அடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா வந்து ஜங்குக்கு அடிக்க வேண்டா, லாராவோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் ரூம்குள்ளே என்றாகி என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையை கொடுத்து அவரோட ஃபேவரட் லேப்டாப்பை இவ்வளோ இயர்ஸாக சேவ் பண்ணி வச்சுருந்த லேப்டாப்பை இப்படி உடச்சிட்டியே, என்ன திமிருண்டா, ஏன்டே எனக்கு கொடுத்தது நீ உடைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம லாராவுக்கு இன்னொரு ஸ்லாப்புன்றது பட்டுட்டு கிம்மு டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்ட கிம் வந்துட்ட பாட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே லாராவோட ஆன்சர் விட்டான். உனக்கு இந்த ஹவுஸே கடாடுன்னுட்டு இருக்கேன், டேயோட லேப்டாப்பை எடுத்து உடச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி லாரா வெளியே தள்ளுறா இந்த மாதிரி தள்ளுறத பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லாராவை நோட் பண்ணால் லாராவுக்கு பேக் சைடில் கிம்மு நிற்கிறத பட்டுட்டு அப்புறம் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியானா, நீ இந்த ரூம்குள்ளே நீ போகவே கூடாது, இது என்னோட பெட்ரூம், இந்த ரூம்குள்ளே உனக்கு அலோ கிடையாது, இங்கே இருக்கிறதா இருந்தால் போ, மெய்டு மாதிரி ஏதாவது கிச்சன்லேயும் இல்லைங்கண்ணா மேட்ஸ்லாம் ஸ்டே பண்ணதுக்கு ரூம் இருக்குது அங்கேயோ போய் ஸ்லீப் பண்ணு, இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா வில்லேஜை பாட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரியும் டேயோட ரூமையே கீ போட்டு எடுத்துருவா இந்த மாதிரி எடுத்தான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குனா எதையுமே பேசாமல் கார்டன் சைடில் வந்து உட்காந்துருக்காரு. எப்படி இதை டேட்டை சொல்லணும்னு தெரியலை, இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல, நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கே யாரும் இல்லையே, பெசாட்டிக்கு வில்லேஜுக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி இருந்தால் இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே தான் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி கால் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே அந்த காலை பிக் பண்ணப்படிட்டே நோட் பண்ணுறாரு. என்னாச்சு பிபி, என்ன அவனோட ஐஸை சுற்றி ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிளாக இருந்த மாதிரி இருக்குது, நைட்டு ஸ்லீப் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஸ்லீப் பண்ணேன் ஹஸ்பண்ட், பட் நான் வந்து லேப்டாப்பில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா டைம் போனது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேச சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறத மொத்தத்தையும் நோட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நீ திரும்பவும் நிறைய கற்றுக்கோ, நான் வந்து இன்னும் உனக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லேப்டாப்பு உடஞ்சிருச்சின்னு டேட்டை சொல்ல முடியலன்ட்டு ஜங்குக்கோட ஐஸ் அப்படி லைட்டாக கலங்குறதையுமே டே நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை டக்குன்னு நம்ம ஜங்குக்கே கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணாட்டு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா அந்த ப்ராஜெக்ட் உள்ள சைட்டுக்கு போகணும், கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம வீமின் 2 பேருமே கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போகிறாங்க. அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் லாரா நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக பனிஷ் பண்ணுறான், பனிஷ்மெண்ட் கொடுக்குறா, ஹவுஸ் ஒர்க்கை பண்ண வைக்கிறா, டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு. ஏன் கிம் இருக்கிற தைரியத்தில் ஜங்குக்கா அடிக்க கூட செஞ்சுருவான். இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட் பனிஷ் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையுமே டேயோட மாமாவில் தான் பார்க்கவே முடியல, ரொம்ப டென்ஷன்லேயே லாராவை பாட்டு மறைச்ச பொசிஷன்லேயே இருந்தான். 2 days அப்படியே மூவ் ஆகிடுச்சு. 2 daysமே நம்ம ஜங்குக் மேட்ஸ் கூட அந்த ஓல்டு மேடு பக்கத்தில் தான் ஸ்லீப் பண்ணிட்டுருப்பாரு. 2 days மூவ் ஆகி இப்போ 3rd டே தான் டேயாங் கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா நம்ம டே இந்த மாதிரி என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயை கரெக்டாக வந்து நம்ம ஜங்குக் பேக்கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேக்கப் பண்ணால் டே இந்த மாதிரி பேக்கப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட அந்த அக்கா பிரேக் பண்ணப்படி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இழுத்து நிற்க வைப்பார். அந்த மாதிரி நிற்க வச்சோம். ஜங்குக்கோட ஃபேஸ் இந்த 2 daysக்குள்ளே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குது. போட்டால் குறைக்கி ஜங்குக்கு நெக்கு வரைக்கும் ஷார்ட் பட்டனை போட்டிருக்காரு, நெக்கு வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணியிருக்காரு, ஃபுல் கை ஷார்ட் வேறு போட்டிருக்காரு, ஃபுல் கை ஹேண்ட்ஸ் மட்டுமும் மறையிற மாதிரி ஷார்ட்லாம் போட்டு கவர் பண்ணபடி இருந்தான். ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து இங்கேருந்து போக சொல்ல இருந்த ஜங்குக்கும் இப்போ இருக்கிற ஜங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறத நோட் பண்ணுறாரு. என்னாச்சு பேபி, என்ன ரொம்ப ஒரு மாதிரி டேடான மாதிரி தெரியுது, ஏதாவது ஃபீவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கட் அப்படியே டச் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. இந்த மாதிரி சொன்னால் என்னாச்சு ஃபோர்கட்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்கட்டை டச் பண்ணால் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் எடுத்து விட்றாரு. இந்த மாதிரி எடுத்துட்டான். யாரை அடிக்க சொல்ல நம்ம ஜங்குக்கோட ஹெட்டில் லைட்டாக அடிபட்டுருக்கும். அந்த மூமெண்ட்டில் லைட்டாக பெயினில் இப்படி கத்திருந்துருப்பாரு.
ஒரு மாதிரி டவுட் ஆகி நம்ம ஜங்குக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேவோட ரூமுக்கு விட்டு போனால் இன்றைக்கி டோர் ஓப்பனில் இருக்கு. நான் வந்துட்டார்ல அந்த மொமெண்ட்டுக்கு கிம்மே டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு. ஜங்குக்கிட்ட நார்மலாக ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணதுக்கு எடுத்து கொடுத்துட்டுருப்பாரு. இங்கே நடந்த மூமெண்ட் டேட்டை சொன்னீங்கன்னா அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஜங்குக்கு பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாதிரி பனிஷ் பண்ண மூமெண்ட்டில் 2 டேஸாக லாரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்கிறது எதையுமே சொல்லாமல் ரொம்ப நார்மலாகவே அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ரானேன். அப்படியே கரெக்டாக ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி டோரை லாக் பண்ண பொசிஷனில் டோரில் சாஞ்சப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி சாஞ்சப்படியே நிற்கிற நம்ம டேயை பெட்டுக்கிட்ட வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு, எதுக்காக அங்கேயே நிற்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்களா, நான் வேணால் உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க் பண்ணதுக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா, போங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக டவல் அங்கே இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், ஃபுட்டு இட்டுறட்டுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் ஆன்ட்டிகிட்ட கேட்டு எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்தவே கிட்டலையே ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க ஷார்ட் அப்படியே பிடிச்சி இழுக்க தான் செய்கிறாரு. இழுக்கிற வேகத்துக்கு ஷார்ட் பட்டன்லாம் அப்படியே 1 by 1 கட் ஆகி அப்படியே ஒவ்வொரு பக்கமும் தெரிச்ச பொசிஷன்லேயே ஷார்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பாடியில் அங்கங்கே லைட்டாக ரெட் மார்க் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஜங்குக்கை பார்ப்பாரா இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கூட ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே பாட்ட பைட்டில் இருந்தால் அந்த ஷார்ட் அப்படியே ஃப்ளோரில் போட்ட வேகத்துலேயும் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு டவல் எடுத்து வச்சுருந்துருப்பார்ல அந்த டவல் எடுத்து ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக கவர் பண்ண வேகத்துலேயே பெட்ரூம் டோர் அப்படியே வேகமாக ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம ஜங்கு கிரிப்பாக பேக்கப் பண்ண பிடிக்கிறாரு. என்ன பண்ண போகிறீங்க டேயாங் நீ என்ன பண்ண திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன நடந்துச்சு இந்த 2 டேஸா